எல்லோருக்கும் மாலை வணக்கம். குரு வணக்கம். குருவே துணை. மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட 5வது செஷனை இப்ப நம்ம தொடங்கலாம். டாக்டர் தாமரை செல்வி மேடம் அவங்க தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முத்திரை பற்றின நம்ம நேத்திக்கு எடுத்த செஷனை இன்னைக்கு அப்படியே தொடருவாங்க. அது அவங்க முடிச்சதும் நம்ம ஒரு 20-25 நிமிஷம் ஒரு டெமோ செஷன் வச்சுக்கலாம். அந்த டெமோ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மளோட பேச இருக்காங்க. இப்போ முதல்ல டாக்டர் தாமரை செல்வி மேடம், ஓவர் டு யூ மேடம். அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என்னுடைய குருமார்களின் பொற்பாதங்களை சிரசின் மேல் ஏற்று எனது வகுப்பை தொடங்குகின்றேன். இப்போ நேற்று நம்ம அந்த கரணங்களை பற்றி பார்த்தோம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இப்ப அதே மாதிரி நம்ம 5 கோஷங்களை பற்றி பார்க்க போறோம். அதாவது போன நான் கோஷங்களை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு ஓவர்வியூவா பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் இன்டெப்தா போறோம். நீங்க 5 கோஷங்கள்னு பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷமும் 5 அடுக்குகளா இருக்குது. இது என்னன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியா அதுக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதான் உயிரிய அமைப்புகளாக கருதப்படுகின்றன. ஜஸ்ட் அது வெறும் ஒரு உரையோ அல்லது ஷீத்தோ ஒரு வெளிப்புற சட்டைன்னு நினைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி உணர்வு இருக்குது. அது இயங்கும் போது வேறுபட்ட அடுக்குகளை பிரதிபலிக்கின்றது. ஏன்னா சில இயக்கங்கள் அன்னமய கோஷத்தை பிரதிபலிக்கும், சில இயக்கங்கள் மனோமயம், பிராணமயம், அப்படி ஒவ்வொரு கோஷத்தையும் பிரதிபலிக்கும். முதல்ல அன்னமய கோஷம் எடுத்துக்குவோம். இப்ப அன்னமய கோஷம் எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய உடம்பு கம்ப்ளீட்டா உணவால் ஆனதாகும். அன்னம்னா உணவுன்னு அர்த்தம். சோ உணவால் ஆக்கப்பட்டதுதான் நம்மளுடைய இந்த தூல சரீரம். இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறதே இந்த தூல சரீரத்தை கொண்டுதான். நம்ம சாப்பிட்ட உணவு ஜீரணிச்சு அது சக்தியா மாறி அதுக்கப்புறம் உடல் எல்லாத்துக்கும் அது கொடுக்குது அந்த சக்திய. அதனாலதான் இதுக்கு பேரு அன்னமய கோஷம்னு பேரு. நம்மளுடைய உடல் இந்த போகம் அனுபவிக்கும் ஊடகம். நம்ம ஒன்னொன்னையே என்ஜாய் பண்றோம், இல்லாட்டினா சிலர் கஷ்டப்படுறோம். இதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு மீடியம் தான் நம்மளுடைய உடல். அதே மாதிரி நமக்கு பசி, தாகம், நோய், பிறப்பு, இறப்பு, இது எல்லாமே இந்த உடல்ல அன்னமய கோஷத்துலதான் நடக்குது. நம்ம உணவால வளர்க்கப்பட்ட இந்த உடம்பானது மரணத்துக்கு பின் மண்ணோடு மண்ணாக சிதைந்து விடும். உணவுல இருந்தா உயிர்கள் தோன்றுச்சுது. கடைசியில் அது உணவிலே போய் ஒடுங்குகின்றன. அதாவது உணவே உயிர்களின் ஆரம்பம், அதுவே மருந்தும் ஆகும். சோ திருப்பி என்ன, அது உணவே உயிர்களையும் உண்ணுகிறது. இப்ப நம்ம உடம்புன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு டிஷ்யூஸ், மசில்ஸ், அப்புறம் ஆர்கன்ஸ், இப்படிதான் நம்ம இதா இருக்கு. சோ உடம்பு சப்த தாதுக்களால் ஆனது. சப்த தாதுக்களால் ஆனது. அந்த சப்த தாதுக்கள் என்னெல்லாம்னா, பட் சாப்பிட்ட உணவோட சாரம், அது சாரம் அதோட சத்து. முதல்ல அது மாமிசமா மாறுது, அடுத்தது ரத்தமா மாறுது, கொழுப்பா மாறுது, எலும்பா மாறுது, போன் மேரோ மஜ்ஜையா மாறுது, அப்புறம் அது ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூஸா மாறுது. சோ இந்த 7 தாதுக்கள் தான் உடம்ப உருவாக்குது. இப்படி உருவாக்குன இந்த உடலோட ஆர்கன்ஸ் தான், சாலிட் ஆர்கன்ஸ் தான் எலும்பு, தசை, தோல், முடி, நகம், பற்கள், கொழுப்பு, எலும்பு மஜ்ஜை, மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல், எல்லாம் கருப்பைகள். அது தவிர நம்ம பேங்க்ரியாஸ், எல்லா சாலிட் ஆர்கன்ஸும் அன்னமய கோஷத்துல அடக்கம். இப்போ பிராணமய கோஷம் இந்த அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த தேங்காவை போட்டிருக்கிறேன் பக்கத்துல. தேங்காவிலையும் பாத்தீங்கன்னா கோஷங்கள் மாதிரி 5 அடுக்கா கன்சிடர் பண்ணலாம். இந்த தேங்காய் உள்ளால தேங்காய் இளநீர் இருக்கும், நீர் இருக்கும். அதுக்கடுத்து அந்த தேங்காய், அதாவது கோகனட் மீட்னு சொல்லுவோம், தேங்காய் இருக்கும். அதை சுத்தி ஒரு சின்ன ப்ரௌன் லேயர் இருக்கும். அதுக்கடுத்து சிரட்டை இருக்கும். அடுத்தது வெளியில உள்ள நெட்டு,
சோ இப்படி 5 லேயரா இருக்குது. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த சிரட்டைக்குள்ள இந்த தேங்காய்க்குள்ளால உள்ள நீரை வச்சுதான் அந்த தேங்காய் பருப்பே வந்து விளையுது. அப்போ அந்த தண்ணீரை வந்து தேங்காய் தான் கண்டெய்ன் பண்ணி வச்சிருக்குது. இட் இஸ் அ கண்டெய்னர் லைக் தட். ஆனா இதுக்கு ஆதாரம் வந்து அந்த நீர் தான். அதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல பிடிச்சு வச்சிருக்குங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து இதுதான் அதுக்கு ஆதாரம்னு கிடையாது. இதோட வளர்ச்சிக்கு ஆதாரம் அந்த நீர். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பிராணமய கோஷம் தான் அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம். நம்ம ஒரு பேச்சுவாக்குல சொல்லுவாங்க, பெரியவங்க அவர் மூச்சு விட மறந்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மூச்சு விட மறந்தாச்சுன்னா அவ்வளவுதான், லைஃப் போச்சு. நீங்க உங்க அன்னமய கோஷம் வந்து உயிர் இல்லாத ஜடத்துல ஏதாவது வேலை செய்யுமா? செய்யாது. சோ பிராணமய கோஷம் தான், அந்த பிராண சக்தி தான் உங்களுடைய அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம். அதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு உள்ளால இது இருக்குது. எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அன்னமய கோஷம் பிராணமய கோஷத்தால் நிரப்பப்பட்டது அப்படின்னா அது உள்ளால இருக்கிறது வந்து இதுக்கு ஆதாரம். பிராணமய கோஷம் தான் நம்மளுடைய அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம். அடுத்தது பிராணமய கோஷம்னா என்ன? பிராணமய கோஷம்ங்கிறது வந்து கர்மேந்திரியங்களும் தசவாய்க்களும் சேர்ந்தது. அதாவது நம்ம தொழில் கருவிகளும் 10 வாய்க்களும் சேர்ந்ததுதான் பிராணமய கோஷம். இப்ப பிராணன்னா என்ன சொல்லுவோம்? உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம், உயிர் சக்தி இந்த மாதிரிதான் சொல்லுவோம். நம்மளுடைய சாப்பிட்ற எல்லாமே வந்து அந்த உயிர் ஆற்றலா மாறப்படுது. மாற்றினதுக்கு அப்புறம் தான் இது வந்து நம்மளுடைய பிராணனால ஃபுல்லா உடல் எங்கும் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. சோ நமக்கு வந்து உணவால் ஆகிய உடம்பின் ஆதாரம் இதுக்கு வந்து இந்த பிராணமய கோஷம் தான் அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம். ஆனா இந்த பிராணமய கோஷம் அன்னமய கோஷத்தை விட நுட்பமானது, அதை விட சூட்சுமமானது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தசவாயுக்கள் உடம்புல எப்படி எல்லா வாயுக்களும் எந்தெந்த பாகத்துக்கு கொண்டு போய் அதை இயக்குதுங்கிறதுதான் எல்லா வாயுக்களும். சோ அதுக்காக இந்த படம் போட்டிருக்கிறேன். நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும், தலையெல்லாம் மண்டையை போட்டு உடைச்சுக்க வேண்டாம். இது வந்து சிஸ்டத்துல இந்த பிராணம் வந்து உடல் எங்கும் பரவி இயக்குது. அதான் பிராணமய கோஷம். அதாவது உடல்ல உள்ள நீர் உறுப்புகள்னு சொல்லுவோம். இந்த கிளாண்ட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் தான் நான் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றேன். கிளாண்ட்ஸ்ங்கிறது வந்து உள்ளால உள்ள உடல் நீர் உறுப்புகள். இப்ப எதெல்லாம் உடல் நீர் உறுப்புகள்? இப்ப பாத்தீங்கன்னா செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், சிஎஸ்எஃப், மூளை வெளி திரவங்கள். அப்புறம் பிளட், அப்புறம் உமிழ்நீர், கண்ணீர், அப்புறம் சிறுநீரகம், மூத்திரப்பை, அதாவது கிட்னி, யூரினரி பிளாடர். அதே மாதிரி டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அண்ட் ஜூசஸ், அதுல சுரக்கிற ஹார்மோன்களோ என்சைம்களோ. அப்புறம் சளி. அப்புறம் வந்து லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட்ஸ் இந்த ஜாயின்ட்ஸ் தான் நம்ம வந்து சினோவியல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து உடல் நீர் உறுப்புகள் தான். இதை தான் நம்ம நாளமில்லா சுரப்பிகள், அடுத்தது நாள சுரப்பிகள்னு சொல்லுவோம். அதாவது எண்டாக்ரைன் டக்ட்லெஸ் கிளாண்ட்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸாக்ரைன் டக்ட் கிளாண்ட்ஸ். அதாவது உள்ளால வந்து ஒரு குழாய் மூலம் போறது, குழாய் இல்லாம போறது, அவ்வளவுதான். இது எல்லாமே நமக்கு வந்து இந்த பிராணமய கோஷத்துக்கு உள்ளால வரும். இந்த பிராணமய கோஷத்துக்கு ஆதாரம் மனசுதான் இதுக்குரிய ஆதாரம். ஏன்னா அடுத்து வர போறது மனோமய கோஷம். இப்போ இந்த என்ன எதுக்காக இந்த படம் போட்டுக்கோனா, ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எல்லாம் ஒவ்வொரு கிளான்ஸும் அந்தந்த இடத்துல என்னென்ன செக்ரீட் பண்ணுது, இயங்குறதுக்கு எந்த மாதிரி இந்த பிராணமயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த படம். அடுத்தது மனோமய கோஷம். அதுல என்ன சொன்னோம்? கர்மேந்திரியங்களும் தசவாய்க்களும் சேர்ந்தது பிராணமய கோஷம். மனோமய கோஷம் வந்து மனமும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்தது. நம்ம அந்த பஞ்சீகரணம் டேபிள்ல பாத்தீங்கன்னா மனம் வந்து வாயு கூறால் ஆனது. ஏன்னா காற்று எப்பவுமே மனசை சலனப்படுத்திக்கிட்டே இருக்கும், அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் காற்றால. தீ, அதாவது தீங்கிறது வந்து என்னன்னா அந்த வெப்பம், சூடுங்கிறது வந்து ஆசையோட கூடிய உணர்வு வந்து ஆசையையும் நெருப்பாகிய உணர்வுகளால் இழகி போக்கியங்களை அனுபவிக்கிறது. அதாவது போகம்ங்கிறது வந்து நமக்கு இருக்கிற அந்த பொருளை இது பண்றது, போக்கியம்ங்கிறது வந்து அனுபவிக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ்டு, அந்த அனுபவத்தை, அந்த போக பொருளை வந்து அனுபவிக்கிறது. சோ இதுதான் வந்து இந்த மனோமய கோஷம் இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இந்த உடம்பு வந்து போகத்தை அனுபவிக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது.
அதே மாதிரி அந்த மனம் ஒடுங்கணும்னா மண்ணை நீர் உண்ணும், நீரை தீ உண்ணும், தீ வந்து காற்றுல ஒடுங்குது, காற்று ஆகாயத்துல ஒடுங்குது, ஆகாசம் மனசுல ஒடுங்குது, மனசு ஆன்ம சக்தியில ஒடுங்குது, ஆன்ம சக்தி லயத்துல ஒடுங்குது. சோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த மன ஒடுக்கம்ங்கிறது. மனோமய கோஷம் என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்து மனசை வந்து நம்ம ஒடுக்குறது என்னன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த மனோமய கோஷத்துல உள்ள என்னென்ன ஆர்கன்ஸ்னு பாத்தீங்கன்னா லங்ஸ் வரும், அதே மாதிரி மூச்சு துளைகள், நரம்புகள், தசை இயக்கம், தசைகள் இல்ல மஸ்குலர் மூவ்மெண்ட், ஏன்னா நம்ம தசைகள் எல்லாம் அன்னமய கோஷத்துல வந்துடும். அப்புறம் தசை வாயுக்களின் இயக்கங்கள், இதோட சேர்ந்துதான் இந்த கோஷம் வந்து சம்பந்தப்பட்டிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மன உடம்பு, மனோமய கோஷத்தை மன உடம்புன்னு சொல்லலாம். இதுக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து புத்தி, இன்டலெக்ட். இந்த மன உடம்புக்கு ஆதாரமா இருக்கிறது வந்து இன்டலெக்ட். இதுதான் வந்து விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷத்துல என்னெல்லாம் இருக்கும்னா புத்தியும் ஞானேந்திரியங்களும் இருக்கும். ஞானேந்திரியங்கள்னா எதெல்லாம்? கண்ணு, காது, மூக்கு, செவி, வாய். இப்போ புத்தி வந்து அதோட நிலையில பிரபஞ்ச புத்தியோடு இணைக்கப்பட்டிருக்கும். இதுல என்ன சொல்ல வரேன்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம். உங்களுக்கு அண்டத்துல 96 தத்துவம் இருக்கு. எப்படி நம்ம உடல்ல 96 தத்துவம் இருக்கோ அதே மாதிரி பிரபஞ்சத்திலையும் 96 தத்துவம் இருக்குது. நம்மளுடைய தூல உடல் தூல பிரபஞ்சத்தோட கனெக்டட். பிராணமயம் அதே மாதிரி பிரபஞ்ச பிராணமய கோஷத்தோட கனெக்டட். மனோமயம் நம்மளுடைய மனசு வந்து பிரபஞ்ச மனசோட கனெக்டட். அதே போலதான் புத்தியும் பிரபஞ்ச புத்தியோட கனெக்டட். இந்த ஒரு செயலை நம்ம செய்யணும்னா அந்த புத்தி அவசியம். பிரபஞ்ச புத்தி தனிநபர் புத்தியின் ஆதாரம். பிரபஞ்ச புத்தி தனிநபர் புத்தியின் ஆதாரம். ஏன்னா மனோமய கோஷத்துக்கு புத்தி தான் ஆதாரம்னு சொன்னேன். ஆனா விஞ்ஞானமய கோஷத்துல பிரபஞ்ச புத்தி தான் ஆதாரம். தனிநபர் புத்திக்கு ஆதாரம் வந்து பிரபஞ்ச புத்தி. சோ விஞ்ஞானமய கோஷமும் உங்களுக்கு முந்தின மனோமய கோஷமும் டிஃபரன்ஸ் தெரியணும். அது வந்து நம்மளுடைய புத்தி, இது பிரபஞ்ச புத்தி. இப்போ இந்த புத்தி எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், மனசுங்கிறத வந்து கட்டுப்படுத்தனா மனசோட ஒரு ஹையர் லெவல்ல இருக்கிறத வச்சுதான் நம்ம கட்டுப்படுத்த முடியும், வசப்படுத்த முடியும். மனசை விட புத்தி வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருக்குது. அதனாலதான் நம்ம வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா புத்தியோட சப்போர்ட்டோட தான் பண்ண முடியும். ஆனா இந்த புத்தி சாதாரணமா எல்லோருக்கும் அந்த செயல்நிலைக்கு வராது. எந்த புத்தி? பிரபஞ்ச புத்தி. நம்ம அதுக்கு விழிப்புறல இன்னும். அதாவது நம்மளுடைய தனிநபர் புத்தி பிரபஞ்ச புத்தியோட கனெக்ட் ஆகணும், லிங்க் ஆகணும். அப்போதான் உங்களுக்கு விஞ்ஞானமய கோஷம் ரியலாவே ஒர்க் ஆகும். அது வரைக்கும் சாதாரணமா உள்ளவங்கள்ட்ட அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது புத்திய வந்து விழிப்புற செஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எல்லா செயல்களும் பிரபஞ்ச புத்தியின் டெசிஷன் படி நடக்கும். நம்ம புத்தி தன்னபர் புத்தி அந்த டெசிஷனா இருக்காது, மாறலாம், நன்மையிலேயோ தீமையிலேயோ விளையலாம். ஆனா எப்போ உங்களுடைய தனிநபர் புத்திய பிரபஞ்ச புத்தியோட இணைக்கிறீங்களோ அப்போதான் நீங்க செய்யற எல்லா வேலைகளும் வேள்வி போல் பரிணமிக்கும். அதே மாதிரி புத்தி விழிப்புற்ற நிலையில் செய்யப்படுகின்ற செயல்களுக்கு புண்ணிய பாவம் சேர்வதில்லை. சப்போஸ் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆசை வந்தா கூட அது அனைத்தும் நிறைவேற்றப்படும் இயற்கையால. ஏன்னா அந்த ஆசையை தூண்டி விட்டதும் பிரபஞ்ச புத்தி. அந்த பிரபஞ்ச புத்தியில தூண்டப்பட்ட ஆசை வந்து நீங்க ஒன்ஸ் கனெக்டட்னா பொதுநல சேவையாத்தான் இருக்குமோ ஒழிய சுயநலமா இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு எப்படி ஆசை வரும்னு கேட்கக்கூடாது. ஆசை வரலாம், அந்த ஆசை வந்து இயற்கையால அது வந்து கண்டிப்பா நிறைவேற்றப்படும் பிரபஞ்ச புத்தியோட நீங்க இணைச்சிங்கன்னா. இப்ப இந்த முத்திரை செஞ்சு முழுசா ஒரு 15 வருடம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களால இந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்த முடியும். அதுதான் இந்த முத்திரையோட சிறப்பு. அடுத்தது வந்து ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷம்னு வரும்போது என்னன்னா, இதுல வந்து இதோட குணங்கள் என்னன்னா இன்பம் அல்லது பிரியம்னு சொல்லலாம், மகிழ்ச்சின்னு சொல்லலாம், சந்தோஷம். இந்த மூணுமே இந்த உடம்போட பார்ட்ஸ் அல்லது இந்த உடம்போட குணங்களாகும். பிரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விருப்பத்துக்குரிய பொருளையோ அல்லது நபரையோ பார்த்தால் கிடைக்கிற ஆனந்தம். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர்
பதார்த்தம் பிடிக்கும். அத பார்த்த உடனே ஓ இங்க இது கிடைக்குதா அப்படின்னு மனசு சந்தோஷப்படுறது பிரியம். அத உங்களால வாங்க முடியுது. நீங்க வாங்கிட்டீங்க அந்த பதார்த்தத்தை. அப்ப கிடைக்குது நான் வாங்கிட்டேனே. அதுல கிடைக்கிறது வந்து மகிழ்ச்சி. அப்புறம் அந்த பதார்த்தத்தை நீங்க உண்டு அனுபவிக்கீங்க இல்லையா, அதுக்கு பேரு சந்தோஷம். இதுதான் உச்சக்கட்ட ஆனந்தம். சோ ஆனந்தமய கோஷத்துல மகிழ்ச்சி, பிரியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த மூன்றுமே நிறைவேற்றப்படுது. அதை அனுபவிக்கதான் ஆனந்தமய கோஷம். ஆக்சுவலா இந்த பிரியம், மகிழ்ச்சி, சந்தோஷம்லாம் இருக்கு இல்லையா, இது அது தவிர மற்ற வடிவங்களின் வாசனை தான் இந்த ஆனந்தமய கோஷத்துல ஃபுல்லா படிஞ்சிருக்கும். அதாவது சித்தம், நம்ம சித்தத்துல உள்ள அத்தனை வாசனைகள்னா நம்ம அதோட மனசுல எண்ணி அதை அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடுறது. டெபாசிட்டரி சொன்னோம்ல சித்தம், அந்த சித்தத்துல உள்ள எல்லாமே இந்த ஆனந்தமய கோஷத்துல தான் அடங்கும். சித்தம் பிளஸ் இந்த 3 அனுபவம் சேர்ந்ததுதான் ஆனந்தமய கோஷம். இந்த ஆனந்தமய கோஷத்துக்கு ஆன்மாதான் ஆதாரம். சோ இப்ப 5 கோஷத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கோஷமும் இன்னொரு கோஷத்துல ஊடுருவி இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் அதை போட்டிருக்கிறேன். அன்னமய கோஷம் உணவால் ஆன உடல், சப்த தாதுக்களால் ஆனது. இதுக்கு ஆதாரம் பிராணமய கோஷம். பிராணமய கோஷம் மூச்சு இருக்குது, மூச்சு மூலம் உயிர் சக்தி சுற்றி வருது. இதுக்கு ஆதாரம் மனோமய கோஷம். மனோமய கோஷம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மனசுதான், மனசு இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது, தான் அம்சங்கள். இதோட ஆதாரம் வந்து விஞ்ஞானமய கோஷத்துல உள்ள புத்தி. விஞ்ஞானமய கோஷத்துல பகுத்தறிவு பிளஸ் பிரபஞ்ச புத்தி அதுவும் வந்துடும். அப்போ பிரபஞ்ச புத்தி தான் இதுக்கு ஆதாரம். ஏன்னா மனோமய கோஷத்துக்கு நம்ம தனிநபர் புத்தின்னு சொன்னோம், விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து பிரபஞ்ச புத்தி. ஆனந்தமய கோஷம்னு பார்த்தோம்னா, ஆனந்தம்னா பிரியமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பார்த்த உடனே சந்தோஷப்படுறது, அது நமக்கு கிடைச்ச உடனே சந்தோஷப்படுறது, அனுபவிச்சு கிடைக்கிறது. இந்த அத்தனை வாசனைகளும் எங்க போய் சேருது? ஆனந்தமய கோஷத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. இதுக்கு ஆதாரம் ஆன்மா. அப்போ ஒரு தேங்காவை எடுத்தீங்கன்னா உள்ளால உள்ள அந்த தேங்காயோட நீர் வந்து அந்த தேங்காய் பருப்புக்கு ஆதாரம். அந்த பருப்பு தான் அதை சுற்றி இருக்கிற பிரவுன் லேயர். நீங்க இளநீல பாத்தீங்கன்னா அந்த இதை பிரிக்க முடியும். விளைஞ்ச தேங்காயில அந்த பிரவுன் வந்து பிரிக்க முடியாது. சோ அந்த பிரவுன் லேயர் வந்து இன்னொரு இது. அதுக்கடுத்து சிரட்டை திக்கா இருக்கிறது. அத்தனைக்கும் இங்க உள்ளால இருந்துதான் ஒவ்வொன்றுக்கு ஆதாரமா போயிட்டு இருக்குது. ஒண்ணுக்கு அதாவது நெட்டுக்குள்ளால நமக்கு வந்து சிரட்டைக்குள்ளால பிரவுன் லேயர், அடுத்தது தேங்காய், அடுத்தது நீர் அப்படின்னு வச்சா கூட அது வெசலா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து உள்ளால வரும். ஆனா ஒன்றுக்கு ஒன்று ஆதாரம்னு சொன்னோம்னா உள்ளால உள்ளதுதான் அடுத்ததுக்கு ஆதாரம். சோ அந்த மாதிரி இது புரிஞ்சுக்கணும். பஞ்ச கோஷங்களுக்கு எதுக்கு ஆதாரம், இது தெரிஞ்சா போதும். உங்களுக்கு இந்த புரிதல் இருந்தா போதும். இதுதான் பஞ்ச கோஷங்கள். இப்போ பாத்தீங்கன்னா உடம்புன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து நான் வந்து இப்போ எதுக்காக நான் இத சொல்றேன்னா, நம்மளுடைய உடம்பு வந்து எந்த மாதிரி செயல்படுது, எப்படி செயல்பட்டா நம்மளுடைய இந்த உடம்பை வந்து நம்மளுடைய கட்டுக்குள் கொண்டு வரலாம், நம்ம கண்ட்ரோல் பண்றது எப்படி நம்மளோட பாடிய, அதுக்காக தான் இந்த உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுறோம். இப்ப நமக்கு வந்து சரீரம்னு சொல்லுவோம், சக்தின்னு சொல்லுவோம். உடம்புல சரீரமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இந்த உடம்பே, முழு உடம்பே, பாடி, ஹியூமன் பாடி. அதே மாதிரி நீங்க வந்து ஜெனரலா பிசிக்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். மேட்டர் அண்ட் எனர்ஜி அதுதான் வந்து சரீரம் சக்தின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள் வந்து சரீரம்னு எடுத்துக்கோங்க, அந்த கரணங்கள் வந்து சக்தி வடிவம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆற்றல், ஏன்னா அந்த கரணங்கள் வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே இயக்கத்தை உண்டு பண்றது, அதான் சக்தி வடிவம். பஞ்ச கோஷங்கள் வந்து சரீரம், நம்மளுடைய உடல். இப்போ பஞ்ச கோஷத்தை மேட்டர்னு எடுத்துக்கோங்க. மேட்டர்னா தூல உடல். இந்த எனர்ஜி அந்த கரணா இயக்குற சக்தி இருக்கு இல்லையா, இயக்குற சக்தி வந்து சூக்கும உடல். அந்த சூக்கும உடல்ல அந்த ஆற்றலை சுழற்சி பண்ணுது, அதை வந்து சர்க்குலேட் பண்ணுது. சூக்கும உடலோட ஆற்றல் சுழன்று வருது, சர்க்குலேட் ஆகுது. அப்போ நான் இங்க வந்து இதுவரைக்கும் சரீரம் யூஸ் பண்ணோம், இப்ப வந்து தூல உடல், சூக்கும உடல்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஏன்னா உடல் என்பது சரீரத்தின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனா சரீரம்னா வந்து ஆத்மாவை சுத்தி இருக்கிற
மாற்றமடையக்கூடிய வெவ்வேறு உரைகள். சரீரம்னா அதுக்குள்ளால நிறைய இருக்கும், ஒரு தொகுப்பு, அதுதான் சரீரம். உடல்ங்கிறது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மாத்திரம் குறிக்கும். இப்போ எதுக்கு தூல உடல், சூக்கும உடல், ஆற்றல் சுழற்சின்னு சொல்றோம்னா, நம்ம உடம்பு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பஞ்ச கோஷங்கள் எல்லாம் சேர்ந்தது தூல உடல். பஞ்ச கோஷங்கள் அனைத்தும் சேர்ந்தது தூல உடல். அந்த கரணங்கள் எல்லாம் சேர்ந்தது சூக்கும உடல். அந்த சூக்கும உடல் சுழற்சி. நம்ம 5 கோஷங்களை படிச்சோம். 5 கோஷங்களை நம்ம 3 சரீரமாவும் பிரிச்சோம். ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம்னு பிரிச்சோம். அது கோஷங்களை படிக்கிறதுக்காக. இப்ப பாத்தீங்கன்னா தூல உடல், சூக்கும உடல் 2ஆ பிரிச்சுட்டேன். சரீரங்கிற வார்த்தையை விட்டுட்டு உடம்பு தூல உடலும் சூக்கும உடலுமா ஆனது. தூல உடல் எதை குறிக்குது? பஞ்ச கோஷங்களை குறிக்குது. சூக்கும உடல் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த கரணங்களை குறிக்குது. இத பேச ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய உடல்ல இடப்பக்கம், இடது பகுதி தூல உடல் பஞ்ச கோஷங்களோட இதெல்லாம் அதுல இருக்கும். அதோட ஆதிக்கம் இடது பக்கம் இருக்கும். வலது பக்கம் அந்த கரணத்துக்கு இருக்கும். ஏன்னா நம்ம பயிற்சி செய்யறதுக்கு அதை தான் வச்சு பண்றோம். இடது பக்கம் தூல உடல், வலது பக்கம் சூக்கும உடல். ஏன்னா முத்திரை பயிற்சி ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல வரும்போது சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் முத்திரை தொடங்கணும்னு ஆர்வமா இருக்கிறதுனால முதல்ல முத்திரை தொடங்கும் முன்னாடி இந்த அறிமுகம் வேணுங்கிறக்காண்டி சொல்றோம். எல்லாமே காரணத்தோட தான் இருக்குது. அப்போ நம்ம உடலை எப்படி பார்க்கணும்? இடது பாகம் தூல உடலை குறிக்கிறது, பஞ்ச கோஷங்களை குறிக்கிறது. வலது பாகம், உடலுடைய வலது பாகம் சூக்கும உடல், அந்த கரணங்களை குறிக்கிறது. இந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் தூல உடல் கோஷங்கள், வலது பக்கம் அந்த கரணங்கள். திருப்பியும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடலின் இடது பக்கம் கோஷங்களை குறிக்கின்றது, வலது பக்கம் அந்த கரணங்களை குறிக்கிறது. இது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்மளோட சுவாசம் இருக்கு இல்லையா? இந்த சுவாசம் உடல் எங்கும் போதுன்னு இருக்குது. அந்த சுவாசத்தோட சுழற்சியை தான் நம்ம எது மூலம் பண்றோம்? முத்திரைகள் மூலம் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா விரல்ல ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது எலிமெண்ட்ஸ் ஆஃப் பஞ்சபூதான்னு சொல்லுவோம். ஈச் ஃபிங்கர் இஸ் ரெப்ரசன்டிங் ஒன் பேசிக் எலிமெண்ட். 5 மூலக்கூறுகள் சொன்னோம் இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இப்போ நம்ம விரல் 2 விரலையும் எடுத்துக்கோங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முத்திரை செய்யும் போது உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தா தான் சொல்றது புரியும். ஏன்னா அவங்களுக்கு 15 நிமிஷம் தான் இருக்குது. நானும் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு போறேன். டீட்டெயிலா ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நம்ம சொல்ல போறோம். எல்லாம் ஏன்றதுக்கு எல்லாருமே இருக்குது. இது நம்ம இதுல இருந்து அடாப்ட் பண்ணிருக்கிறோம். த சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராஸ் பை கே ரங்கராஜ ஐயங்கார். அவரோட புக்ல உள்ளதை தான் எடுத்துருக்கிறோம். அப்படியே என்னன்னா, நம்மளுடைய உடல்ல 2 கையும் இருக்குது. அது வலது கையா இருந்தாலும் சரி, இடது கையா இருந்தாலும் சரி, எந்த கையை எடுத்துக்கிட்டாலும் வலது கையில அந்த ரிங் ஃபிங்கர், மோதிர விரல், அது மண் மூலக்கூறை குறிக்கின்றது. மோதிர விரல் மண் கூறு, எழுதிக்கோங்க. மோதிர விரல் மண் கூறு. அடுத்தது லிட்டில் ஃபிங்கர், சிறு விரல் நீர்க்கூறு. சிறு விரல் நீர்க்கூறு. தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா மேடம் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. 3வது பெருவிரல், தம் ஃபிங்கர். இது நெருப்பு, அதாவது வெப்பக்கூறுன்னு எழுதிக்கோங்க. வெப்பக்கூறு. அடுத்தது நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல். இது காற்றின் கூறு. அடுத்தது மத்தி விரல், நடுவிரல். இது ஆகாய கூறு. எழுதுனத திருப்பி நீங்க ப்ளீஸ் செக் இட் அகைன். மோதிர விரல் மண்கூறு, சிறுவிரல் நீர்க்கூறு, பெருவிரல் வெப்பக்கூறு, ஆள்காட்டி விரல் காற்றின் கூறு,
நடுவிரல் ஆகாயக்கூறு. 2 கைக்கும் இது பொருந்தும். ஒரு கையில 2 கையிலையும் இதேதான் அதை குறிக்குது. எந்த மூலக்கூறை குறிக்குதுங்கிறது தெரியணும். இது அந்த புக்ல உள்ளதை நம்ம அப்படியே எடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். சயின்ஸ் ஆஃப் யோக முத்ரால உள்ளதுதான் எடுத்திருக்கிறோம். இதான் அதுக்கு ப்ரூஃப். அதே மாதிரி ஹோமியோபதியிலையும் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வலது கை விரல் முத்திரைகள், இடது கை விரல் முத்திரைகள். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், வலது கை எதை குறிக்குது? அந்த கரணம். அப்போ அந்த கரணம் இதெல்லாம் வரும், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் ஆன்மா. இந்த 5 தான் வலது கையில உள்ள விரல்கள் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா ஆன்மா ஆகாய கூறால் ஆனதுன்னு சொல்லியிருக்கிறேன் போன கிளாஸ்ல, நீங்க பிரசன்டேஷன்லேயே பார்க்கலாம். அதனால அது நடுவிரல் ஆன்மா குறிக்குது. சோ அந்த விரலை யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ஆன்ம முத்திரை, ஆன்மா முத்திரை. அதே மாதிரி அகங்காரம் அப்படின்னா மோதிர விரல், சித்த முத்திரை சுண்டு விரல், புத்தி முத்திரை கட்டை விரல், மனம் முத்திரை ஆள்காட்டி விரல். அதாவது அந்த புக்ல என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூத தத்துவத்தை குறிக்குது. ஏன் மனசை கொண்டு போய் ஆள்காட்டி விரல் எதை குறிக்குது? வாயுக்கூறு. புத்தி எதை குறிக்குது? வெப்பக்கூறு. சித்தம் எதை குறிக்குது? நீர்க்கூறு, சுண்டு விரல். அகங்காரம் எதை குறிக்குது? மோதிர விரல், ரிங் ஃபிங்கர்ங்கிறது மண்கூறு. இது நடுவிரல் ஆகாயக்கூறு. சோ இதை எப்படி பிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, சொல்றோம். எந்த சுருதியில சொல்லியிருக்காங்க, எந்த நூல்ல அதை சொல்லியிருக்காங்க, அந்த அடிப்படையில் தான் இதை எடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மனம் அதோட இது ஆள்காட்டி விரல்னா அதோடது வாயு கூறுன்னு அர்த்தம். புத்தி வெப்பக்கூறுன்னு அர்த்தம். சித்தம் நீர்க்கூறுன்னு அர்த்தம். அகங்காரம் மண்கூறு, ஆன்மா ஆகாயக்கூறு. அப்போ வலது கையில உங்களுக்கு நம்மளுடைய அந்தகரணத்தை குறிக்குது. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வலது கை வளர்பிறையின் போது சக்தியை ஏற்கிறது. இட் ரிசீவ்ஸ் எனர்ஜி டூரிங் த வேக்சிங் பீரியட் ஆஃப் த மூன். வளர்பிறை டைம்ல வலது கையில உள்ள விரல்கள் மூலம் உடலுக்கு சக்தியை எடுத்து செல்கிறோம். இதை நல்லா பதிய வச்சுக்கோங்க. வலது கையில உள்ள விரல்கள் மூலம் நம்ம சக்திய உள்ளால ஈர்க்கிறோம். அப்போ ரிசீவிங் ஃபிங்கர்ஸ் வலது ஹேண்ட். அப்போ ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? வலது கை ரிசீவிங்னா இடது கை. இடது கை கொடுக்கிற விரல். அந்த கொடுக்கிறது எப்பவுமே மத்தி விரல், எப்பவுமே மத்தி விரல். இதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா, கோஷங்கள் எடுத்துட்டீங்கன்னா, கோஷத்துக்கு இடது கை ரிசீவிங் ஃபிங்கர்ஸ். அந்த சக்தி ரிசீவ் பண்றது இடது கையில, வலது கையில இந்த மத்தி விரலால கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது, வலது கை அந்த கரணங்களை குறிக்குது. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு அந்த கரணத்தை குறிக்கிறதுனால அந்தந்த மூலக்கூறு அதை சரி பண்ணும். அது மூலம் சக்தி செலுத்தினா மனசுல உள்ள பிரச்சனை சரியாகும். புத்தியில பிரச்சனை இருந்ததுன்னா அந்த விரல் மூலம் சக்தி செலுத்தினா அதுக்குரிய சக்தி கிடைச்சு அது நல்லா ஆகும். சித்தத்துல பிரச்சனையா, அதாவது நம்ம அன்னைக்கு நான் சொன்னேன் நேற்றே, சுத்த மனம் அசுத்த மனம், சுத்த புத்தி அசுத்த புத்தி, சுத்த சித்தம் அசுத்த சித்தம், சுத்த அகங்காரம் அசுத்த அகங்காரம், எல்லாமே சுத்தம் அசுத்தம் இருக்கு. ஆன்மா சுத்தி இருக்கிற அழுக்குக்கு பேரு அசுத்தம். ஆன்மா அழுக்கு கிடையாது. ஆன்மாவை நம்ம சுத்தி அழுக்கு படிஞ்சிடறோம். அந்த அழுக்க நேக்கிறதா சுத்தப்படுத்துறதுன்ற அர்த்தம். அப்போ வலது கை நம்மளுடைய அந்த கரணங்களை குறிக்குது. இந்த வலது கை அந்த கரணங்களை குறிச்சாலும் அது ரிசீவ் பண்றது, சக்தியை ரிசீவ் பண்ணுது. அதை ரிசீவ் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு கை கொடுக்கும் விரலாகவும் இன்னொரு கை ஏற்கும் விரலாகவும் வச்சுக்கிடுறோம். இப்படி ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுது. ஒன்னு பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ், ரெண்டையும் தொடும்போது இது வயர்டு கனெக்ஷன் மாதிரி உங்களுடைய சக்தி உள்ளால போகுது. பிரபஞ்ச சக்தி எப்படின்னா, ஆன்மா எப்பவுமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருக்கும். நீங்க சாதாரணமா இருக்கும் போதும் பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனை என்னன்னா, நம்மளுடைய சாப்பாட்டு பழக்கங்கள் பிளஸ் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய அகங்காரம் எல்லாம் சேர்ந்து இந்த மூலக்கூறு மாற்றங்களால
கண்ணா பின்னான்னு குப்பையாக்கி நிறைய நாடிகள் சக்திய கேரி பண்ணிட்டு போற அந்த மீடியம் வந்து அடைச்சு போச்சு, அடைச்சிருது அந்த அழுக்கால. ஏன்னா அந்த நாடிகள்லாம் ரொம்ப ரொம்ப நுண்ணியது, அந்த சக்தி போறதுக்கு வந்து போற பாதையெல்லாம் அடைபட்டுருது. அதனாலதான் என்ன பண்றோம்னா டைரக்டா கனெக்ட் பண்றோம். சாதாரணமாவே கனெக்ட் ஆகும். ஏன் இந்த பிளாக் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கல, அதனால சுத்தம் ஆகல. பிரபஞ்சத்துல இருந்து கிடைக்கிற சக்தி மிகவும் சுத்தமான பரிசுத்தமான சக்தி, அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா உடலுக்குள்ளால நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாட்டு தன்மை, அது விளைஞ்ச இடம், அதை செய்தவங்க உணர்வு அத்தனை சேர்ந்து வர்றதுனால அதை சமைக்க, அதாவது அதை ஆக்குறதுல இருந்து அதை சமைச்சு நமக்கு பரிமாறுறவங்க வரைக்கும் அத்தனை உணர்வுகளும் சேர்ந்துதான் நம்ம அன்னத்துல போகுது. அத்தனை உணர்வு வரும்போது நல்ல உணர்வு இருக்கும், கெட்ட உணர்வு இருக்கும். அப்போ நம்ம சாப்பிடுற உணவு கண்டிப்பா சேரும். அது தவிர நம்மளுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதனாலேயே ஏற்கனவே அந்த செக்ரீஷன் ஆஃப் என்சைம்ஸ், செக்ரீஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் வில் வேரி. இப்படி ஆகுறதுனால தான் பிளாக் ஆயிருது. அந்த பிளாக்கை எடுத்து விடுறதுக்கு தான் இந்த மாதிரி வைக்கிறோம். தொடும்போது கனெக்டிவிட்டி கிடைச்சது, ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ். அப்போ உள்ளால நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், மின்காந்த அலைகள் பிரபஞ்ச சக்தியில இருந்து ஈர்க்கப்பட்டு, ஆன்மா விரலால் ஈர்க்கப்பட்டு உள்ளுக்குள்ளால சுழலுது. இதுதான் கான்செப்ட். திருப்பியும் சொல்றேன், ஏன்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறது எப்படின்னா எப்பவுமே தன்னால நேச்சுரலா நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதுக்கு இயற்கையோடு இணைந்த முத்திரைன்னு சொல்றோம். ஏன்னா இயற்கையில நம்மளுடைய ஆன்மா எப்பவுமே பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிறதுக்கு பண்ணுது. ஆனா ஈர்க்கிறது உள்ளால போய் நாடி மூலம் சுத்த முடியல. ஏன்னா அந்த சுழற்சி வந்து அதுல உள்ள பிளாக்கால முடியல. அப்போ டைரக்டா வயர்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது உள்ளால முட்டி 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 அந்த சக்தி போய் 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 கிளியர் ஆகும். அதனாலதான் ஒரு விரலும் 3.5 மாசமாவது பண்ணாதான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே ஆகும். அதனாலதான் 2 விரலுக்கும் சேர்த்து 3.5 7 மாசம் குறைஞ்சது ஒரு பிரச்சனைக்கு ஆகும். ஒரு பிரச்சனைக்கு 7 மாசம் குறைந்தது. அப்படின்னு எத்தனை பிரச்சனை இருக்கோ ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணலாம். அதை விட நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா மனசுல கிளியர் பண்ணணும். மனசுக்கு 7 வாரம் 3.5 மாசம். அதே மாதிரி அன்னமய கோஷத்துக்கு 3.5 மாசம். இப்படி 5 விரலையும் கவர் பண்ணிட்டாலும் எல்லாமே கவர் ஆயிடும். எனக்கு இந்த எந்த பிரச்சனையும் ஸ்பெசிபிக்கா சொல்ல தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம். மனப்பிரச்சனையை சரி பண்றேன், புத்தி பிரச்சனையை சரி பண்றேன், சித்தம். சோ வலது கையில வளர்பிறை டைம்ல நமக்கு வந்து அதை ரிசீவிங் எண்டா வச்சு நம்மளுடைய அந்தகரணங்களை சுத்திகரிக்கிறோம், சுத்தப்படுத்துறோம். இடது கையில தேய்பிறை காலத்துல சக்தியை உள்ளால கொடுத்து இதை சுத்திகரிக்கிறோம். அப்போ இது ரெண்டுமே சந்திரனோட சக்தி பரிமாற்றத்தை தான் இது எடுத்துக்கிறது. வளர்பிறை சந்திரன் கொடுக்கிற சக்திய அந்தகரணம் மூலம் உள்ளால பாக்கிறோம், அந்தகரணங்களுக்கு பாக்கிறோம். தேய்பிறை சந்திரனுடைய சக்திய கோஷங்களுக்கு பாக்கிறோம். எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்குது. நம்ம அந்த சயின்டிபிக்காவும் பார்க்க போறோம். இப்போதைக்கு நம்ம எக்ஸசைஸ் தொடங்கணுங்கிறதுனால வலது பக்கம் இடது பக்கம், வலது சுவாசம் இடது சுவாசம், வளர்பிறை தேய்பிறை, வலது பக்கம் வலது சுவாசம் வளர்பிறை, 3 ஒரு சைடு. இது எதை குறிக்குது? வலது பக்கம்னா அந்தகரணம், இடது பக்கம் இடது சுவாசம் தேய்பிறை. அப்போ எந்த டைம்ல எது கொடுக்கணும் எது வாங்கணும் அது பிக்ஸ் ஆயிட்டனால நீங்க வந்து முத்திரையை ஞாபகம் வச்சிருக்க முடியும். அடுத்தது இடது கை விரல் முத்திரை. அன்னமய கோஷத்துக்கு மோதிர விரல், பிராணமய கோஷத்துக்கு சுண்டு விரல். ஏன்னா மோதிர விரல் எதை குறிக்குது? மண் தத்துவம். சுண்டு விரல் எதை குறிக்குது? நீர் தத்துவம். கட்டை விரல் எதை குறிக்குது? வெப்பம். ஆள்காட்டி விரல் வாயு. ஆன்மா முத்திரை அந்த ஆனந்தமய கோஷம் வரும்போது நடுவிரல் ஆனந்தமய கோஷத்துக்கு. அப்போ எந்த கைய எந்த நேரத்துல வைக்கணும் அதைத்தான் மேடம் சொல்லுவாங்க. பிராக்டிக்கலா உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வலது கை வலது பக்க சுவாசம், அடுத்தது வந்து வளர்பிறை. வலது கை வலது பக்க சுவாசம் வளர்பிறை, இடது பக்கம் இடது சுவாசம் தேய்பிறை. அப்போ நமக்கு அந்த 5 கோஷங்களும் சரியாயிடும்,
அந்த கரணங்களும் சரியாயிடும். இவ்வளோ ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய உடல் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. இதுக்கு பேர் தான் பூத சுத்தி. கம்ப்ளீட்டா நம்ம உடலை சுத்தப்படுத்திடும். இதுக்கு அப்புறம் தான் ஆன்மீகமே ஆரம்பம். இது வந்து ஒரு வார்மிங் அப் தான் ஆன்மீகத்துக்கானது. அதை தயார்படுத்துற நிலைதான். நம்மளை சுத்தப்படுத்தும் போது மனது தெளிவா இருக்கும், சிந்தை தெளிவா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும், எல்லாமே தெளிவா இருக்கும். நம்ம உடலும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த நம்ம பயிற்சிகளை பண்றோம். சோ இப்போ வந்து நான் எந்த விரல் எதை குறிக்குதுன்னு சொல்லிட்டேன். எந்த கை வந்து எந்த தூள உடலை குறிக்குதா, சூக்ம உடலை குறிக்குதா, அப்புறம் வளர்வரை டைம்ல, தேய்பிரை டைம்ல. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா மாறும். வளர்வரை வந்துட்டு அடுத்தது மாறும், அப்புறம் தேய்பிரை. சோ இந்த ரொட்டேஷன்ல ரெண்டுக்கும் மாத்தி மாத்தி சக்தி போய்கிட்டே இருக்குது. அதுக்குதான் இந்த முத்திரையே பண்றோம். சோ இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த முத்திரை எப்படி பண்றதுங்கிறது வந்துடும். அதுக்கு அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ரீசன் அப்படிங்கறத உங்களுக்கு தெளிவா சொல்றோம். சோ நீங்க அண்டகரணம்னா என்ன, நேற்று உள்ள பிரசன்டேஷனை ஒருக்கா பார்த்துக்கோங்க. கோஷங்கள்னா என்ன ஓரளவு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டும் வந்து 96 தத்துவத்தை அடக்கியது. அதுதான் சொல்லியிருக்கோம். 96 தத்துவம் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா மனத்தோட விகாரங்கள் தான் நிறைய தத்துவங்களா இருக்கும். மனத்தோட, அதாவது அந்த கரணங்களோட விகாரங்கள். அதே மாதிரி கோஷங்களோட இம்பாக்ட் தான் அந்த அத்தனை ஆர்கன்ஸையும் பாதிக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த உடல் இயக்கம் அந்த கரணங்களையும் கோஷங்களையும் வைத்தே மொத்தமா இயக்கப்படுது. 96 தத்துவம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இதெல்லாம் இதுல மேட்ச் ஆகுதுன்னு. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கை நம்மளுடைய தூல உடலை குறிக்குது, இன்னொரு கை வந்து சூக்கும உடலான அந்த கரணத்தை குறிக்குது. ரெண்டையும் நம்ம வந்து வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் மூலம் எனர்ஜியை கொடுத்து சரி பண்றோம். அங்க கொடுக்குற எனர்ஜி சுத்தமான எனர்ஜி. சுத்தமான எனர்ஜி அந்த சுத்த மூலக்கூறுகள், அந்த மண் மூலக்கூறா இருக்கட்டும், நீர் மூலக்கூறா இருக்கட்டும், அதே மாதிரி வெப்ப நீர்க்கூறா இருக்கட்டும், காற்று நீர்க்கூறா இருக்கட்டும், ஆகாய நீர்க்கூறா இருக்கட்டும், எல்லாமே பியூரிஃபைட், பியூரஸ்ட் ஃபார்ம், சுத்தமானது. அதனால நீங்க வந்து இந்த ரெண்டு கை இதுக்காக பண்றோம். இதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர கிளாஸ்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்னதுக்காக இப்படி பண்ணியிருக்கிறோம், எப்படி இந்த விரலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து சொல்லுவோம். ஸோ இதோட என்னோட கிளாஸை முடிச்சுக்கிடுறேன். சாரி, எனக்கு பயங்கர நெகட்டிவ் மைனஸ்ல போகுது. வெளியிலலாம் 2 அடி 3 அடி பனி புயல், வெளியிலே போக முடியாது. அது தாக்கம் எப்படி உள்ளாலே இருக்கு. நான் இந்த ஊர்ல இந்த அளவுக்கு வந்தது கிடையாது. இந்த வருஷம் ரொம்ப பாதிப்பு. அதனால இதனால கொஞ்சம் தொண்டை கரகரப்பு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் கிளாஸை வந்து நம்ம நிறுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது என்னன்னு தோணுது. அடுத்தடுத்தது போகணும். 3 மாச கிளாஸ்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்காக இப்போ இதுக்கு வேண்டிய சொல்லிட்டேன். நான் என்னோட ப்ரெசன்டேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். திருப்பி படிச்சு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த புரிதல் வரும். ஆனா அந்த புரியாம நீங்க பண்ணாலும் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். புரியாம பண்ணாலும் எஃபெக்ட் இருக்கும். நீங்க வந்து தியானம் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும், ஃபோக்கஸ் பண்ணு, அதே இதுக்காக ஒன்றும் வேண்டாம். என்ன வேணாலும் கனவு கண்டுக்கிட்ட ஆரம்பி தொடக்கத்துல. ஆனா இது நாளடைவுல உங்களோட மனசு ஃபோக்கஸ் ஆயிடும். தன்னாலே உங்களை அறியாமலே ஆயிரும். அதுதான் இந்த முத்திரையோட சிறப்பான அம்சம். இது உங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு வரப்பிரசாதம். இதை வந்து சித்தர்கள் கொடுத்து நம்ம சாமி மூலம் அங்க அறிமுகப்படுத்தப்பட்டதுங்கிறது வந்து இதுல சேர்ந்தவங்கள ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணலைன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல நீங்க சேர்ந்திருக்க முடியாது. சோ என்னுடைய உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நான் அடுத்து வந்து மேடம் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. மிக்க நன்றி மேம். ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா இருந்தது உங்களோட உரை. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். குரு வணக்கம். குருவே துணை. ஏன்ஷியன்ட் சித்தர் நேச்சர் அலைன்ட் முத்ரா மேடம் ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. தொன்மையான சித்தர்களின் இயற்கையோடு இணைந்த முதிரை. நம்மள வந்து சுவாசம் இது பண்ணணும்னு சொல்லி நம்ம சொன்னோம். சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இன்னைக்கு அந்த போல வந்து திரும்ப எடுத்து நம்மளோட குரூப்ல போட்டோம். அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து சுவாசம் பார்க்க முடியல, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இது பிராக்டிக்கல் கிளாஸுங்கிறதுனால ஒரு வேண்டுகோள், எல்லாரும் வந்து வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அப்போ நான் செய்யற அந்த பிராக்டிஸை நீங்களும் வந்து செய்யலாம்.
ஸோ எல்லாரும் வந்து வீடியோவை ஆன் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 பேர் வந்து சுவாசம் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க வந்து பேசலாம். என்ன காரணத்தினால நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க, எப்படி பண்ணினீங்க, ஏன் உங்களுக்கு சுவாசம் வந்து தெரியல அப்படின்னு எல்லாரையும் வந்து வீடியோவை ஆன் பண்ணிக்க சொல்லி தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு வந்து சுவாசம் தெரியல? சுமதி மேடம் சொல்லுங்க. மேம் எனக்கெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல. உஷா மேடம் கண்டுபிடிக்க தெரியல. நீங்க எப்படி ட்ரை பண்ணீங்க? எந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க? அமைதியா இருந்துட்டு வச்சு பார்த்தேன், எனக்கு அது தெரியல. கைய வச்சு பாத்தீங்க. நம்ம வந்து இப்படி விரலை இப்படி மூக்கு கீழே வச்சு நம்ம வந்து ப்ளோ அவுட் பண்ணணும். மூச்சை வெளியில விடணும். அப்படி விடும்போது ஒரு பக்கம் நோஸ்ல இருந்து பெருசாவும் இன்னொரு பக்கம் மைல்டாவும் வரும். இப்படி வச்சுன்னு பார்க்கலாம். சிலவங்க இப்படி வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கைய கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மூச்சு வந்து எந்த பக்கத்துல இருந்து வந்து படுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2 கைய வச்சுட்டு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வலது பக்கம்னா வலது கையில வந்து விழும், இடது பக்கம்னா இடது கையில அந்த காத்து அது தெரியும் நமக்கு. நல்லா ப்ளோ பண்ணி பார்க்கணும். ஒரு சில சமயம் நமக்கு தெரியாம போகும், கன்ஃபியூஸ் ஆகும். அதனால உஷா மேடம் உங்களை மாதிரி ஆட்கள் புரியலங்கிறவங்க எவ்ரி 1 hour நீங்க ஒரு எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க. நாளைக்கு காலையில இருந்து காலங்கார்த்தால எழுந்த உடனே 6 மணிக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா தெரியும். அது வந்து ரொம்ப ஒரு அமைதியா இருக்கிற நேரம் இல்லையா, உடம்பும் வந்து ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கிற டைம். சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இப்படி விரல வச்சுக்கிறது இல்ல கையை அப்படி வச்சு பார்க்கலாம். இன்னொரு இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் மூக்க மூடிட்டு இன்னொரு பக்கத்தால இன்னும் வெளியே விடணும். அப்புறம் இந்த பக்கம் மூக்க மூடிட்டு இன்னும் வெளியே விடணும். அப்படி விடும்போது ஒரு பக்கம் கொஞ்சம் அடைச்சு வரும், ஒரு பக்கம் ஃப்ரீயா வரும். அந்த மாதிரி சில பேருக்கு புரிஞ்சிருக்கு. அதையும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மூச்சு வந்து தெரியல எந்த பக்கம் வருது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா நம்ம பிராக்டிஸ் பண்ணா வந்துரும். நாங்க வந்து ஒரு குழுல ஒரு 70 பேர் பிராக்டிஸ் பண்றோம் ஒரு 5 மாதமா. எல்லாருக்கும் வந்து இந்த மூச்சு தெரியறதுனாலதான் எங்களால வந்து இவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ண முடிஞ்சிருக்கு. நம்மளால கண்டிப்பா அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரே ஒரு பாயிண்ட் மேடம், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சொல்லுங்க. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 2 மூக்குலயுமே சுவாசம் போய்கிட்டு தான் இருக்கும். இதுல அதிகம் போகுதோ அதுதான் அந்த சைடு சுவாசம்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சைடு ஃபுல்லா அடைச்சிருக்கும்னு நினைக்காதீங்க. அதுதான் பிகினர்ஸ் பண்ற தப்பு. பழக நீங்க வந்து அத உள்ளால கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்க புலப்படும். எல்லாருக்குமே புலப்படும். விடாமுயற்சி மேடம் சொன்னாங்கல்ல, எந்த சைடு அதிகம் போகுது அவங்க சொன்ன மெத்தட்ல பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருந்தா அப்ப விட்டுடுங்க மேம். ஒரு 1 hour கழிச்சு திரும்ப ட்ரை பண்ணுங்க. எவ்ரி 1 hour ட்ரை பண்ணி நீங்க எழுதி வைங்களேன், உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு புரிதல் வரும். இது வந்து சுவாசத்தை பத்தி. நம்ம வந்து இன்னொருத்தர் ரைஸ் பண்ணிருக்காரு கைய, ரமேஷ். சொல்லுங்க மேடம். ஸ்மால் சஜஷன் மேடம். நல்லா வெப்பமா வரும் மேடம், எந்த சைடு ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கு அதை வச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். வெப்பத்தை வச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த பக்கத்துல வந்து நல்ல ஃப்ளோ இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து அது வந்து குளிர் பிரதேசத்துலன்னா நல்லா வித்தியாசம் தெரியும். இப்ப நாங்க இருக்கிற இடத்துல -டிகிரி இல்லைன்னா நல்லா சூடு தெரியும். நம்ம ஹாட் ரீஜன்ல இருக்க இது கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு. ஆனா இதுவும் ஒரு மெத்தட் தான். ஏன்னா இது கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். சோ இந்த சுவாசம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மேடம் சொன்ன மாதிரி அந்த சுவாசத்தை இணைச்சு செய்யும் போதுதான் நம்ம பிரபஞ்சத்தோட உயிர் சக்தி நம்ம உடல்ல வந்து நம்ம செலுத்துறோம். அது செலுத்தும் போதுதான் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து உடனே அது குணமாகறதுக்கு, அந்த தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு செய்யற முதிரை இது ஒண்ணுதான். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தான் இதை செய்யறோம். இந்த பிரபஞ்சத்தோட அந்த மூச்சோட சுவாசத்தோட இணைச்சு செய்யும் போதுதான் இதுக்கு மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போன வாரம் பார்த்தோம் இல்லையா, எந்த மாதிரி செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா?
என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து எப்ப செய்யணும் அப்படின்னு சொன்னோம், எப்ப செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். யாரு சொல்றீங்க? சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணணும், சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சுதான் பண்ணணும். சூப்பர். ஏன்னா அது நம்ம எனர்ஜியை உள்ள செலுத்துறதுனால சில சமயம் நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், சாப்பிட்டா ஃபுல் ஆயிடும் இல்லைங்களா? அது ஒரு பாயிண்ட். வெரி குட். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் செய்யலாம்? காலையில செய்யலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் செய்யலாம், தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி செஞ்சுட்டு தூங்கலாம். எப்ப வேணாலும் செய்யலாம். அந்த சாப்பிட்ட அப்புறம் அந்த 1 hour மாத்திரம் நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. அதை தவிர அதுவுமே டயபெட்டிஸ் காரங்களுக்கு பின்னால சொல்லுவோம், சாப்பிட்ட உடனே செய்யுங்கன்னு சொல்லுவோம், அது வேற, அது ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஜென்ரலா எல்லாருக்கும் உள்ள ரூல் எப்ப வேணா செய்யலாம். எப்ப செய்யலாம்? மூச்சு இருக்கும்போது, சுவாசம் இருக்கும்போது. அந்த சுவாசம் இருக்கும்போது எந்த டைமா இருந்தாலும் நம்ம செய்யலாம். பர்டிகுலர்லி சாப்பிட்ட அப்புறம் அந்த ஒரு 1/2 hour to 1 hour அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்கப்புறம் எப்படி? ஒரே நிமிஷம். ஏன் சாப்பிட்ட பிறகு அவாய்ட் பண்ணணும்னா, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து அந்த என்சைம்ஸ் கீழே சுரக்க ஆரம்பிச்சு அதோட வேலையை தொடங்கிரும். நீங்க இன்னொரு சக்தியை உள்ளால போகும்போது ஆரம்பத்துல கஷ்டப்படும். நல்லா பயிற்சி பண்ண பிறகு சாப்பிட்ட உடனேயும் பண்ணலாம். ஆரம்ப காலத்துலதான் இந்த ரூல். மற்றபடி உங்களுக்கு பழகிட்டுனா பண்ண முடியும் எந்த நேரத்திலையும். அது காரணம் தெரியணும், அதுக்காக தான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, ஓகே. அப்புறம் எப்படி உட்கார்ந்து செய்யணும் எல்லாம் சொன்னோம். கால் வந்து தரையில படாம செய்யணும்னு சொல்லிருக்கீங்க. ஏதாவது விரிப்பு எதன் மேலாவது உட்கார்ந்து, நம்ம பூமியில வந்து நம்ம உடல் வந்து நேரடியா படக்கூடாது. அயன் பார்ட்டிகல்ஸ் மேல எந்த அது வேற சொன்னாங்க, கட்டில் அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லியிருந்தாங்க. ஆமா, அதாவது இரும்பு இருந்ததுன்னா அது வந்து எனர்ஜியை கடத்திடும், வெளியே போயிடும். அதனால இரும்பு இருக்கிற ஐட்டங்கள் மேல உட்காராம அதுக்கு மேல திக்கா ஒரு துணியை போட்டு நம்ம உட்காரலாம். அதுக்கப்புறம் வந்து ஆனா கால் தரையில படக்கூடாது. ஆமா, கால் தரையில படாம செய்யணும். அப்புறம் நம்ம பாக்கெட்ல போன் வச்சுக்கிட்டோ அந்த மாதிரி வாட்ச் மாதிரி ஐட்டங்களை கழட்டிடுறது நல்லது. ஏன்னா அதுல வந்து ஒரு வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப அம்மா சொன்னாங்க மின்காந்த அலைகள் தான் நம்ம உடல்ல செலுத்துறோம்னு. சோ அது வந்து இன்டரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து இது செய்யறதே நம்ம வந்து மேக்சிமம் பெனிஃபிட், அந்த தூய்மையா இருக்கிற அந்த சக்தி வந்து நம்ம உடலுக்குள்ள செலுத்துற மேக்சிமம் பெனிஃபிட் வேணும்னு சொன்னதுனால நம்ம அப்படி சொன்னோம். அதுக்கப்புறம் எத்தனை நேரம் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னோமே. உலோகங்கள் எனி மெட்டல் மேடம், இரும்புன்னு இல்ல, எனி மெட்டல் டு பி அவாய்டட். ஏன்னா அது வந்து எர்த்து போடலைன்னா கீழே பூமிக்கு போயிரும் உங்களுடைய சக்தி. இது ரொம்ப மைன்யூட்டா போற சக்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். சும்மா இந்த மில்லி வோல்ட்ல எல்லாம் போகாது, பயங்கர ரொம்ப குறைந்த அளவு. அப்போ நீங்க எர்த்தாயிடுச்சுன்னா உங்க எனர்ஜி ஃபுல்லா உள்ளால போகாம வெளியில போயிரும். அதுக்காக எந்த மெட்டல்லையும் கான்டாக்ட் வேண்டாம். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மேடம் சொன்னது அதுவும். ஏன்னா போன் வேண்டாம், ஸ்மார்ட் வாட்ச் வேண்டாம். காரணம் இதுதான். எத்தனை நேரம் செய்யலாம்னு சொன்னமே. படிப்படியா 2 நாளிகை பண்ணலாம், ஒரு நாளைக்கு 2 நாளிகை படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐயா முதல்ல 5-10 நிமிஷத்துல ஆரம்பிக்கலாம். ஓகே 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 மேடம். முதல்ல 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம். ஆரம்பிச்சு மூச்சு இருக்கணும், சுவாசம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி, நான் இப்ப வந்து எல்லாம் வேலையும் முடிஞ்சிட்டு நான் வந்து பயிற்சி செய்ய போறேன்னு உட்காந்து ஆரம்பிச்சிடக்கூடாது. சுவாசத்தை பார்க்கணும். சுவாசம் இருக்கும்போது நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஐயா ரொம்ப கரெக்டா சொன்னாங்க 2 நாழிகை வரைக்கும் செய்யற 48 நிமிஷம் அது செய்யற வரைக்கும் நம்ம முன்னேறணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுடைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலையும் பண்ணலாம், தப்பு இல்ல. 48 நிமிஷம் முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட வேண்டாம். நேரம் கிடைச்சதுன்னா கூடுதலா பண்றதும் தப்பே இல்ல. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்பு தாங்குற வரைக்கும் பண்ணலாம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற மாதிரி உடம்பு தாங்குச்சுன்னா பண்ணுங்க. அலங்கார செல்வி மேம் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட். இந்த வலதுபுறை தேய்பிரை சொன்னீங்கல்ல, அப்ப வந்து எந்த கையை நம்ம மேல வச்சிருக்கணும்? வலது கையை மேல வச்சிருக்கணும். நான் சொல்றேன் அது நான் சொல்றேன். இப்போ நம்ம பிராக்டிஸ் பண்ண அது மேடம் கிளியரா சொன்னாங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ண அது நமக்கு வந்துரும். அது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் வந்து செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம கைகளை, நம்ம ஜாஸ் அது எல்லாத்தையும் தயார்படுத்தணும்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னோம், பெரியவங்களுக்கு பர்டிகுலர்லி வயதானவர்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது அந்த ஜா, அந்த வாய் அதெல்லாம் வந்து நல்லா திறந்து மூடணும் அப்படிங்கிறதுக்காக அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ. அதாவது வாய் திறக்கணும், சத்தம் பெருசா வரணுங்கிறது இல்ல, அந்த வாயை திறந்து மூடுற அந்த பிராக்டிஸ வந்து மெதுவா, இப்ப நான் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிட்டேன் டைம் காரணத்தினால, மெதுவா நிதானமா அதை வந்து சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பறவைகள் மிருகங்கள் மாதிரி சத்தம் போடுறது, நாய் மாதிரி லொள் லொள் லொள்னு இது பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க குரல் ஜாஸ்தி பேசாதனால வெளியே வராம இருக்கும். இது வந்து ஒரு யுனிக்கான விதத்துல வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னாக்க அவங்க வந்து இதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய ஓல்டேஜ் ஹோம்ல நாங்க அதை பார்த்திருக்கோம். இது முடிந்ததும் நம்ம வந்து கைக்கான பயிற்சி. என்னோட கை தெரியுதா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம கையை வந்து ரெடி பண்ணிக்கணும். முதல்ல வந்து பிளட் ஃப்ளோ நல்லா வரணுங்கிறதுக்காக கையை மெதுவா இப்படி மூடி திறக்கணும். எல்லாரும் செய்யலாம். உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டு எல்லாருமே செய்யலாம். கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல மாத்திரம் வச்சுக்கோங்க, பட் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. இது முதல் பயிற்சி. இது செய்யும் போது நம்ம கைக்கு நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும். இரண்டாவது பயிற்சி, இப்படி மூடி இப்படி திறக்கணும். மெதுவா செய்யணும். நம்ம கைகளை பார்த்துக்கிட்டே செய்யணும். நம்ம எண்ணங்கள் வந்து அந்த கையில குவியும் போது அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லா இருக்கும். மின்காந்த சக்தி வந்து இதனால வந்து தூண்டப்படுது இப்படி நம்ம செய்யறதுனால. மூணாவது வந்து கையை அப்படி கோத்துக்கிட்டு மெதுவா, அவசரமா செய்யணுங்கிறது இல்ல, கையை அப்படி கோத்துக்கிட்டு மெதுவா செய்யணும். இப்போ நம்ம வந்து பயிற்சி பண்ண ரெடி ஆயிட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து பௌர்ணமி. 10 கவுண்ட் அல்லது 15 கவுண்ட்னு சொல்லிருங்க. 10 இல்லது 15 கவுண்ட் நம்ம வந்து இந்த வார்ம் அப் பண்றோம் இல்லையா, அது வந்து நம்ம செய்யலாம். இப்ப வந்து பயிற்சியை தொடங்கலாம். பயிற்சியை தொடங்கறதுக்கு இன்னைக்கு நமக்கு பௌர்ணமி, அதனால வரப்போற 15 நாட்கள் தேய்பிறை நாட்கள். கொஞ்சம் கொஞ்சமா வந்து முழு நிலை வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். வேனிங் மூன், தேய்பிறை நாட்கள் 15 நாள். அதனால தேய்பிறை காலத்துல மேடம் சொன்னது என்னன்னா, இடது பக்கம் கை ஃபர்ஸ்ட் இடது பக்கம் சுவாசம் இருக்கான்னு பாத்துக்கணும். இப்ப வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக உங்களுக்கு இடது பக்கம் சுவாசம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இடது பக்கம் சுவாசம் இருக்கு. இடது பக்க கைய வந்து நல்லா இப்படி விரிச்சு வச்சுக்கணும். இடது பக்கம் உள்ள கை தான் வாங்கும் கை. புரிஞ்சுதுங்களா? எல்லாரும் இடது பக்கம் கையை அப்படி விரிச்சு வச்சுக்கலாம். வலது கையில நடுவிரல் தான் ஆன்மாவை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நடுவிரலாலதான் நம்ம அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம உடல்ல செலுத்த போறோம். நடுவிரல் மட்டும் இப்படி திறந்து வச்சுக்கிட்டு மிச்ச விரலை மூடிக்கிட்டீங்கன்னா எல்லா விரலும் எல்லா இடத்துலயும் படாம இருக்கும். சோ அதனால வலது கையில நடுவிரலை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்ச விரல்களை இப்படி மூடி வச்சுக்கலாம். சொல்லுங்க சுமதி மேடம். இப்படி மூடி வச்சுட்டு பயிற்சி கொடுக்கறதுக்கு இந்த கையில எந்த விரலை நம்ம தொட போறோங்கிறது முக்கியம். இப்ப இடது கையில உள்ள 5 விரல்கள் 5 கோஷத்தை குறிக்குதுன்னு மேடம் சொன்னாங்க. அதுல முதல்ல வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் முத்திரை வந்து மோதிர விரல். இந்த மோதிர விரல் இதுதான் மோதிர விரல். அந்த மோதிர விரலை தொட்டோம்னாக்க அது வந்து அன்னமய கோஷ முத்திரை. அன்னமய கோஷ முத்திரையில வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளோட எலும்புகள், தசைகள், தோல், அதுக்கப்புறம் முக்கியமா கல்லீரல், மண்ணீரல், பாங்க்ரியஸ் இதெல்லாம் வந்து தூய்மைப்படுத்துறது. இது டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான விரல். அதனால டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யலாம். இப்போ இந்த கையில நம்ம எந்த விரலை தொட போறோம்? மோதிர விரல். மெதுவா இந்த நடு விரலை கொண்டு வந்து மோதிர விரலோட நுனி அப்படி மெதுவா தொடணும். அப்படி தடார்னு கொண்டு வந்து வைக்க கூடாது. மெதுவா எடுத்துட்டு வந்து நம்மளோட எண்ணங்கள் அதுலயே இருக்கணும். மெதுவா இப்படி
மோதிர விரல் நுனிய தொடரும். வலது கையோட மோதிர விரல் நுனிய மெதுவா தொடரும். இப்படி தொட்டுக்கிட்டு நேர உட்கார்ந்து ஒரு கண்ணை மூடிக்கலாம், இல்ல கண்ணை திறந்துக்கலாம். கொஞ்சம் அங்க போக்கஸ் பண்ணி முதல்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த பயிற்சிய ஆரம்பிக்கலாம். இப்ப நான் வந்து அடுத்த 5 மிச்ச 4 விரல்களும் மேடம் வந்து எதை குறிக்கிறதுன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணி காட்டிடுறேன். 2வது வந்து பிராணமய கோஷம், அது நம்மளுடைய சுண்டு விரல். அது வந்து ரத்தம் சம்பந்தப்பட்ட ஃப்ளூயிட் சம்பந்தப்பட்ட கிட்னி, நம்மளோட யூரின் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இதை தொடணும். இது வந்து நம்மளோட அதே நடுவிரல் மெதுவா வந்து நம்ம சுண்டு விரலை தொடணும். இது வந்து பிராணமய கோஷ முத்திரை. 3வது விஞ்ஞானமய கோஷ முத்திரை. இது வந்து விஞ்ஞானமய கோஷம் வந்து நம்மளோட கட்ட விரலை குறிக்குது. இப்போ நம்மளோட நடுவரலை மெதுவா கொண்டு வந்து இந்த கட்ட விரலை இப்படி மெதுவா தொட்டோம்னாக்க இது வந்து விஞ்ஞானமய கோஷ முத்திரை. இது வந்து முக்கியமா நம்மளோட டைஜஷன், நம்மளுடைய கண், அந்த மாதிரி உறுப்புகளுக்கெல்லாம் வந்து இது முக்கியமான முத்திரை. இது வந்து விஞ்ஞானமய கோஷ முத்திரை. 4வது மனோமய கோஷ முத்திரை. மனோமய கோஷம்ங்கிறது ஆள்காட்டி விரல். சோ நடுவிரலால மெதுவா வந்து நம்ம ஆள்காட்டி விரலை தொட்டோம்னா அது வந்து மனோமய கோஷ முத்திரை. மனோமய கோஷம் வந்து நம்மளோட லங்ஸ், அதாவது இந்த ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க இது செய்யலாம். இது வந்து லங்ஸ் அதுக்கு வந்து ரொம்ப நல்லது. மற்றும் இது வந்து மனோமய கோஷம்ங்கிறதுனால நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது வந்து ரொம்ப முக்கியமான முத்திரை, மனோமய கோஷ முத்திரை. 5வது ஆனந்தமய கோஷ முத்திரை. அது வந்து நம்ம நடுவிரலை தொடருது. சோ இதுதான் இந்த தேய்பிறை காலங்கள்ல நம்ம செய்யக்கூடிய முத்திரை. ஒரே ஒரு பாயிண்ட், ஒன் மோர் பாயிண்ட் மேடம். சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏற்கும் விரல் இருக்கு இல்லையா, ஏற்கும் விரல் உங்களுக்கு ரிசீவிங் ஹேண்ட், அது வந்து கீழே இருக்கணும். வாங்குறது கொடுக்கறது மேல இருக்கணும். சரியா? கொடுக்கறது மேல, வாங்குறது கீழே. டிப்பு டு டிப்பு தான். இன்னொன்னு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நகை கண்ணுகளுக்குள்ளால அழுக்கு இருக்க கூடாது. ஏன்னா ரொம்ப மைன்யூட்டா போறது, அழுக்கு இருந்ததுன்னா இங்கேயே தடைபட்டுரும். நகத்தை வெட்டிடணும். நகத்து மேல ஆசைப்படுறவங்க இந்த முத்திரைக்கு ஆசைப்படாதீங்க. சரியா? நகத்தை எவ்ரி வீக் கிளீன் பண்ணி அந்த நகை கணு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அது தொடணும். தொடுறது டிப்பு. அப்போ நகத்தை ஒழுங்கா வெட்டி நீட்டா கையை கழுவிக்கிட்டு இந்த முத்திரையை தொடங்குங்க. அது முக்கியம். இப்ப நம்ம எல்லாருமே அடுத்த 15 நாட்கள் நம்மளோட மனோமய கோஷம் ஆள்காட்டி விரலை வச்சு பயிற்சியை தொடங்கலாம். அது வந்து நம்ம இப்ப ட்ரையலுக்கு வந்து பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஆள்காட்டி விரல் வச்சு ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து நம்மளோட வந்து இணைஞ்சிருக்காங்க திரு சோமசுந்தரம் அவர்கள். அவங்க வந்து நம்ம ஒரு 50-60 பேர் குழுவா சேர்ந்து பயிற்சி பண்ணினோம்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து டயபெட்டிஸ்க்காக பயிற்சி பண்ணாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம குவிக்கா கேட்டுட்டு அடுத்த செஷனுக்கு மூவ் பண்ணலாம். சோமசுந்தரம் ஐயா இருக்கீங்களா? வணக்கம் மேடம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் மேடம். இந்த மாதிரி நான் கடந்த அக்டோபர் மாசம் அமாவாசையிலிருந்து இந்த பயிற்சி பண்ணிட்டு வர்றோம். முதல்ல இந்த பயிற்சி பண்ணும்போது டயபெட்டிஸ்க்காகத்தான் நான் தனிப்பட்ட முறையில நான் பண்ண ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு ஒரு 6 வருஷமாவே வந்துட்டு டயபெட்டிஸ்க்கு நான் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6-8 மாசமா வந்துட்டு இன்சுலினும் போட்டுட்டு இருக்கேன். இந்த 6 வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா மருந்தினுடைய அளவு, இன்சுலினுடைய அளவும் தான் கூட்டிக்கிட்டே இருக்கே ஒழிய மற்றபடி வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து தான் வந்துட்டு நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேன். பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சது. ஒரு விஷயம், என்னுடைய பர்சனல் அனுபவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு இது வரலாம். நீங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்களுக்கும் இது வரலாம்.
முதல் 1-2 நாள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியும். நமக்கு மூச்சு கண்டுபிடிக்கிறதுல சில கஷ்டங்கள் இருக்கலாம். மேடம் சொன்னாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சில பேருக்கு வந்துட்டு உடல் சூடாகும். அது எனக்குமே வந்துட்டு வந்தது. அதனால எல்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட அது வரும்போது நாங்க சுவாமிகள்ட்டயே வந்துட்டு கேட்டோம். இந்த மாரி வருது நிலை சுவாமி அப்படின்னு. அப்போ ஒரு அருமையான ஒரு உதாரணமும் சுவாமி சொன்னாங்க. ஒரு பைப்ல வந்துட்டு கழிவு அதிகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அத வந்துட்டு நம்ம வந்துட்டு தள்ள முடியும். அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் சூடுகள் வரத்தான் செய்யும். அதனால எதுவும் பதட்டப்படவோ, இல்ல நமக்கு ஏதோ வேற ஏதோ மாறுதல் நடக்குதோ அப்படின்னோ, நம்ம எதுவும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். அத தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பண்ண ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல எனக்கும் வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் பண்றதே வந்துட்டு சிரமமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு 25 நிமிஷம், 30 நிமிஷம் அந்த மாரி வந்துட்டு நான் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சேன். பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு கொஞ்சமா உடல் சுறுசுறுப்புல வந்துட்டு வித்தியாசம் தெரிஞ்சது. இங்க எத்தன பேரு சர்க்கரை வியாதியோட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அவ்வளோ தூரத்துல வந்துட்டு அந்த சுறுசுறுப்பு வராது. ஸோ உடல் அளவுல வந்துட்டு எனக்கு சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அந்த மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் பயிற்சியினுடைய அளவையும் வந்துட்டு கூட்டிக்கிட்டே இருந்தேன். ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 1 மாதமா அப்புறமா வந்துட்டு சுவாமிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு மோதிர விரல் மட்டும் பண்றதுக்கு பதிலா, மோதிர விரலும், ஆட்காட்டி விரலும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷனையும் சாமி குடுத்தாங்க. எதனால அது சொன்னாங்க அப்படின்னா, இப்போ சிலர் வந்துட்டு அலுவலகம் போலாம். இல்லைன்னா முக்கியமா அந்த மாரி முதியோர் பராமரிப்பு போகும்போது, அவங்களுக்கு மன ரீதியான பல அழுத்தங்கள் வந்துட்டு நிச்சயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்துட்டு சர்க்கரைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணம். அதனால சுவாமிகள் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, உடலையும், மனதையும் வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டா பண்ணலாம் நல்லது அப்படின்றதுக்காக, மோதிர விரலையும், ஆட்காட்டி விரலையும் சேர்த்து பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 மாசமா வந்துட்டு நான் மோதிர விரலையும், ஆட்காட்டி விரலையும் சேர்ந்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட தனிப்பட்ட அனுபவம், நான் இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சர்க்கரையுடைய அளவு பார்த்தீங்கன்னா, ஆ HbA1c வந்துட்டு 12.8 அப்படின்னா அது என்னன்றது மேபி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு சர்க்கரையான அளவு. இந்த ஜனவரி மாசம் நான் எடுத்தேன். டாக்டருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. அந்த 12.8ன்றது வந்துட்டு 7.6 வந்துட்டு எனக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது வந்துட்டு இந்த 4 மாசத்துக்கான இந்த பயிற்சினால மட்டுமே எனக்கு கிடைச்சது. இந்த பயிற்சி காலத்துல வந்துட்டு ஒரு விஷயம், நான் மா நான் ஒரு டாக்டர் சொன்ன மாத்திரைகள் அளவுலயோ, இதையோ வந்துட்டு எதையும் குறைச்சுக்கல. ஏன்னா 6 வருஷமா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது வந்துட்டு எதுவும் பெருசா வரல. அதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதோட சேர்த்து இந்த பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு 2னுடைய பலனா என்னன்னு தெரியல. ஆனா முக்கியமா பயிற்சியினுடைய பலன் வந்துட்டு எனக்கு இவ்வளவு தூரம் நல்லா கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு நல்ல மாற்றத்த வந்துட்டு உங்க கூட பகிர்ந்துக்கிறதுல வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த பயிற்சிய ரொம்ப நம்பிக்கையோட செஞ்சு வந்தா நிச்சயமா எல்லாருக்குமே பலன் கிடைக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஸோ சுவாமிகள எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தி வச்ச ஸ்ரீனிவாசன் சார், அப்பப்போ சரியான அட்வைஸ் குடுத்த ராதா மேடம், தாமரை மேடம், பிசி மேடம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சுவாமிகளோட குருவர்களுக்கு நன்றி. வணக்கம், வணக்கம் ஐயா. ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்தது ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு வாரமும் நம்ம வந்து நிறைய நம்மளோட இந்த மாதிரி பயன்பெற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ பார்க்கலாம்.